is great. Hi, hello and welcome to Wrestling Central Tamil. நான் உங்கள் அஷிக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வின்ஸ் மெக்மேன் எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தாரோ அது இப்போது அஃபிஷியலாக நடந்துருச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். வின்ஸ் மெக்மேன் இப்போ கொஞ்ச நாளாகவே எது நடக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாரோ அது இப்போது நடந்துருச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய ரெஸ்லிங் கம்பெனி, புதுசாக ஒரு ரெஸ்லிங் கம்பெனி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாகவே ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அது இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, அந்த கம்பெனி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு புதுசாக ஒரு கம்பெனி வரதை பார்த்து வின்ஸ் மெக்மேன் பயப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்லிங் கம்பெனியை யார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ். ஸோ கோடி ரோட்ஸ்னால் கோடி ரோட்ஸ் மட்டும் இல்லை, கோடி ரோட்ஸோடு சேர்ந்து கொஞ்சம் பேரும் இருக்காங்க, யங் பக்ஸ், இந்த மாதிரி சில ரெஸ்லர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ரெஸ்லிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை இன்றைக்கி அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரெஸ்லிங் கம்பெனி, அந்த ரெஸ்லிங்கோட ஷோ நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல் எலைட் ரெஸ்லிங். ஸோ இந்த பேரோடு தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாகவே ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல் எலைட் ரெஸ்லிங் கூடிய சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு இந்த புதுசாக திடீர்னு கோடி ரோட்ஸ்லாம் போய் எப்படி ஒரு ரெஸ்லிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் ஆல் இன் ஷோவோட சக்ஸஸ். என்னடா புதுசாக பேர் சொல்கிற, ஆல் இன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஒரே ஒரு நாள் ஷோ தான். அது யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆல் எலைட் ரெஸ்லிங்கை யார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் கோடி ரோட்ஸ், யங் பக்ஸ், இந்த மாதிரி சில பேர்லாம் சேர்ந்து ஆல் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாளுக்கு ஒரு ரெஸ்லிங் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்கல ஒரு சாதா ரெஸ்லர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ரெஸ்லிங் ஷோ நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்காத டைமில் ஆல் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரே ஒரு நாள் தான் அது. ஸோ அந்த ஷோ எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷோ அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆல் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணி என்னென்ன மேட்சஸ் அந்த ஷோவில் நடக்கும்னு சொல்லவே இல்லை. ஆனால் டிக்கெட் புக்கிங் சேலை ஸ்டார்ட் பண்ணாங்க. சேல் ஸ்டார்ட் பண்ணி 20லேருந்து 30 நிமிஷம்குள்ளேயே டிக்கெட் புக்கிங் கம்ப்ளீட்டாக சேல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நினச்சி பாருங்கள், ஒரு சாதா ரெஸ்லிங் ஆளுங்க ஒன்றா சேர்ந்து ஆல் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாளுக்கு ஒரு ரெஸ்லிங் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணி ஒரு மேட்ச் கூட அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. இருந்தாலும் டிக்கெட் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது 20லேருந்து 30 நிமிஷத்துலேயே டிக்கெட் புக்கிங் ஃபுல்லாக முடிஞ்சிருது, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போவே தெரிஞ்சு போச்சு இவங்க பயங்கரமான ஒரு ஹிட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா ஆல் இன் ஷோ நடந்துச்சு. அது ஒரு பயங்கரமான மேட்சாக இருந்துச்சு. எல்லா மேட்சுமே நல்லா இருந்துச்சு. அங்கே லைவாக உட்காந்த ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு நெட்டில் பார்த்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த ஆல் இன் ஷோவை ரொம்பவே பாராட்டினாங்க. ஸோ டோட்டல் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியே அப்படியே திரும்பி பார்க்க வச்சது இவங்களோட ஆல் இன் ப்ரோக்ராம். ஸோ அது முடிஞ்சதோட, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதோட ஒரு சில ரூமர்ஸ் வந்துச்சு. அதில் என்னென்னா, ஆல் எலைட் ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆல் இன் அப்படிங்கிறது ஒரே ஒரு நாள் ஷோ தான். ஆனால் ஆல் எலைட் ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்லிங் கம்பெனியே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துருந்துச்சு. ஃபேன்ஸில் ரொம்பவே சந்தோஷமானாங்க. கோடி ரோட்ஸும் சொன்னார், நியூ இயர் அப்போது நான் இதை அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆல் எலைட் ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்லிங் ஷோ வரப்போது. எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான டேட் சொல்லலை, ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் எலைட் ரெஸ்லிங் ஸ்டார்ட் பண்ணுற வேலைகள்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ குறைஞ்சது ஒரு 6 monthஸில் ஆல் எலைட் ரெஸ்லிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நினச்சி தான் வின்ஸ் மெக்மேன் பயந்துட்டு இருந்தார். ஸோ ஏன் வின்ஸ் மெக்மேன் இதுக்காக ஏன் பயப்படணும், வின்ஸ் மெக்மேன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது டபிள்யூடபிள்யூட நிலைமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரேட்டிங்ஸ் ரொம்பவே கேவலமாக போயிட்டுருக்கு. 2 மில்லியன் மக்கள் தான் பார்க்குறாங்க, அந்தளவுக்கு ரொம்ப கேவலமாக போச்சு. ராவோட ரேட்டிங்ஸ்லாம் ரொம்ப கீழே போச்சு. ஸோ டபிள்யூடபிள்யூஏ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஃபேன்ஸ் எல்லாருமே டபிள்யூடபிள்யூ விட்டுட்டு மற்ற ரெஸ்லிங் ஷோஸை பார்க்க போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. இப்போது ஃபேன்ஸ் சப்போர்ட் உள்ள ஆல் எலைட் ரெஸ்லிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா WWE ஒரு பெரிய கஷ்டத்தை உருவாக்கும். ஸோ இப்போது அதை அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. WWE இப்போ கொஞ்சம் கஷ்டப்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஸோ ஆல் எலைட் ரெஸ்லிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அங்கே யாராவது வந்து நமக்கு தெரிஞ்ச ரெஸ்லர்ஸ் அங்கே வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வருவாங்க. அதுக்கான வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 2 பேர் சொல்கிறாங்க இவங்க ஆல் எலைட் ரெஸ்லிங்க்கு வர வாய்ப்பு இருக்குது, WWE இருந்து ஆல் எலைட் ரெஸ்லிங்க்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ, ஜாக் ரைடர். ஸோ கிறிஸ் ஜெரிகோ வந்து கிட்டத்தட்ட இப்போ WWE இல்லை, நியூ ஜப்பானில் தான் இருக்கார். ஆனால் அவர் வந்து ஆல் எலைட் ரெஸ்லிங்கில் சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிறிஸ் ஜெரிகோ ஆல் எலைட் ரெஸ்லிங்கில் ஜாயின் பண்ணாருன்னா உண்மையிலே WWEக்கு ஒரு பெரிய லாஸ் தான். ஆல்ரெடி நியூ ஜப்பானுக்கு போயிடுறதையே WWE ஒரு பெரிய லாஸ் மீட் பண்ணாங்க. இப்போது ஆல் எலைட் ரெஸ்லிங்க்கு போய் கிறிஸ் ஜெரிகோ மட்டும் ஜாயின் பண்ணிட்டாரு. WWE ஒரு பெரிய லாஸ் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ரெஸ்லர் வந்து WWE இருந்து ஆல் எலைட் ரெஸ்லிங்க்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ரைடர். ஸோ ஜாக் ரைடர் மொக்க பையன் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஜாக் ரைடருக்கு வந்து உண்மையிலே செம்ம டேலண்ட் இருக்குது. ஆனால் சுத்தமாக WWE அவரை யூஸ் பண்ணவே இல்லை. சொல்லப்போனால் 2018 இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஜாக் ரைடர் ராவில் ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காரு. அதுவும் இந்த வாரம் நடந்த ராவில் தான், அதுவும் பேட்டில் ராயல் மேட்ச்சில் தான் ஜாக் ரைடர் ஆடிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு ஜாக் ரைடரை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இவர் வந்து ஆல் எலைட் ரெஸ்லிங்க்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும் போது ட்விட்டர் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் ஜாக் ரைடர் வந்து ஆல் எலைட் ரெஸ்லிங்க்கு கூப்பிட்ற மாதிரி சில டீஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ட்விட்டர்லேயும் நடக்குது. ஸோ இவங்க 2 பேரும் WWEலேருந்து ஆல் எலைட் ரெஸ்லிங்க்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஆல் எலைட் ரெஸ்லிங்கை பற்றின நியூஸ். அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கூடிய சீக்கிரமாக வரப்போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் எலைட் ரெஸ்லிங் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பார்ப்பீங்களா? கோடி ரோட்ஸ், யங் பக்ஸ் இந்த மாதிரியான ரெஸ்லர்ஸ் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் எங்களுடைய FB அண்ட் Instagram பேஜோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் கூட சில நியூஸ் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டடான நியூஸ் தமிழில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.